என்னம்மா சுத்தி முத்தி பார்த்தா எல்லாம் உன் மாமனாரோட ஆளுங்க மாதிரி தான் இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லையா? கரெக்டா சொன்னமா. மாப்பிள்ளைக்குன்னு சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. வேதவழியா காஞ்சிபுரத்துல இருந்து அனுப்பிட்டாங்க. மீதி இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் என் மாமனாரே என் மருமகன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறவங்க தான். எக்ஸ்கியூஸ் மீ 1 minute. ஃபோன் வருது. I'll be back. ஓகேடா. ஹலோ. குட் ஈவினிங் சார். நான் நர்ஸ் திவ்யா பேசுறேன். சொல்லுங்க. சார் பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க, பரவாயில்ல. சார் நாளைக்கு காலையில சதீஷ்ங்கிற பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பிளான் இருக்கு சார். ஆமா, அது டாக்டர் சந்தோஷ் தானே பண்றதா இருந்தது. டாக்டர் சந்தோஷ் சார் அவைலபிள் இல்ல சார். என்னாச்சு? சார் அவர் திடீர்னு பாம்பே போயிட்டாரு. ஓ, வேற யாரும் அவைலபிளா இல்லையா? சார் யாரும் ஃப்ரீயா இல்ல, எல்லார்கிட்டயும் பேசிட்டேன் சார். காலையில 6 மணிக்கு பிளான் பண்ணிருக்கோம், நீங்க வந்து பண்ண முடியுமான்னு சந்தோஷ் சார் கேட்டாரு சார். எப்படி மேம்? நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி பண்ணுவேன் சொல்லுங்க. புரியுது சார், ஆனா சரி, ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். தேங்க்யூ சார். பை. ஹலோ. ஹாய். என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்ததா? சர்ஜரியா? ஆமா, டாக்டர்ஸ் லைஃப்னாலே அப்படிதானே. வேற யாராவது அரேஞ்ச் பண்ணணும். யார் அவைலபிளா இருப்பாங்கன்னு தெரியல. காலையில வேற சர்ஜரி. காலையில சர்ஜரினா நீங்களே போய் பண்ணிட்டு வந்துடலாமே. கல்யாணம் வேதவல்லி, வேற ஏதாவது இருந்தா நான் போயிடுவேன். கல்யாணத்தன்னைக்கு சர்ஜரி பண்ணி ஒருத்தருக்கு லைஃப் கிடைச்சா அது நம்ம கல்யாண வாழ்க்கைக்கு பெரிய பிளெஸிங்கா நான் நினைக்கிறேன். நம்மால ஒருத்தருக்கு உதவி செய்ய முடிஞ்சா, அதுவும் அவங்களுக்கு தேவையான நேரத்துல செஞ்சா அதுதான் மிகப்பெரிய உதவி. குட். நானே பேஷண்ட் விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருப்பேன். எனக்கே அட்வைஸ் பண்ற பத்தியா? தப்பா? நோ நோ, அப்படிலாம் இல்லை. உண்மையை சொல்லட்டுமா வேதவல்லி? நான் சர்ஜரிக்கு போனா கல்யாணத்தன்னைக்கும் வேலை தான் முக்கியம்னு போயிட்டானேன்னு நீ தப்பா நினைச்சுப்பேன் தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ நீ பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன் செகண்ட். சொல்லுங்க சார். நாளைக்கு சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நானே வந்து பண்றேன். ஓகே. ஓகே சார். ஓகே. நல்லா இருக்கீங்களா ஐயா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுங்க ஐயா. வரேங்க. அப்ப நாங்க வரோங்க ஐயா. வரோம். மாமா. வாங்க மாப்பிள்ள. இப்பதான் வேதவல்லி விஷயத்த சொன்னா. மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ள வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஆமா, உங்களுக்கு பதிலா இந்த சர்ஜரியை பண்றதுக்கு வேற யாரையும் அனுப்ப முடியாதா? இந்த நேரத்துல யாரையும் அரேஞ்ச் பண்ண முடியல மாமா. அதனால தான் நானே இந்த சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டேன். நீங்க சொல்றது புரியுது, ஆனா வேற என்ன பண்றதுன்னு தெரியல. வேதவல்லி, மாமா நான் சர்ஜரி போறது விரும்பலன்னு நினைக்கிறேன். என்னப்பா என்கிட்ட போகட்டும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போக வேண்டாம்னு சொல்றீங்க? நான் உங்ககிட்டயும் போக வேணாம் தம்மா சொன்னேன். நீ சமாதானம் ஆகல. சரி, அதான் மாப்பிள்ளை கிட்ட பேசலான்னு வந்தேன். இதை பாருமா, நான் நம்ம சடங்கு சம்பிரதாயம் இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேம்மா. பெரியவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா. அப்பா, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவரை தானே காப்பாத்த போறாரு. அது புண்ணியம் இல்லையா? நான் அவரை போ சொன்னேன், நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. பாருங்க, அவர் இப்ப தர்ம சங்கடத்தோட நிக்கிறாரு. போகட்டும்பா, 10 மணிக்கு தானே முகூர்த்தம். 9 மணிக்கெல்லாம் அவர் வந்துருவாரு. சரி மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். சரி மாமா, வரேன். வா போலாம். வேதா, நீ போமா. சரிப்பா.
ஹலோ சிஸ்டர். சொல்லுங்க சார். சர்ஜரிக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டீங்களா? அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம் சார், எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே, I'll be there in a few minutes. ஓகேங்க சார். எனி ப்ராப்ளம் வெங்கட்? சொல்லுங்க வெங்கட். வேதவலி, நான் ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறேன். ஃபோனை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். சர்ஜரி முடிஞ்சோடனே நானே வந்து கால் பண்ணுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஷியோர். சரி, ஓகே, பாய். டாக்டர் ஐயா, சிவா. என் வீட்டுக்காரர் எப்படியாவது காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். உட்காருங்க. சரிங்க ஐயா. கடவுளே, எப்படியாவது அவரை காப்பாத்து. गणपतिगम अभामहे कविं कवीनाम् उपमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नो दभिश्चेदशादनं हरिद्राबिम्बेष्महं महागणपतिं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि महागणपतये नमः सकलाराधनैः स्वर्चितम् शन्नो मित्रक्षं वरुणः शन्नो भवत्वर्यमां शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायु त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि तदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्नामवतो तद्वक्तारमवतो अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோமா. உட்காருமா. என்னடி ஒண்ணுமே இல்லன்னு ஊர்பட்ட நகையை வாரி போட்டுக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் டாக்டரோட அம்மாவோட நகைங்களா? அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துரு படம். சும்மா சரி. புடிச்சாலும் புளியங்கும்பாதான் புடிச்சிருக்கா வேதவல்லி. புளிய மரமா இல்ல முருங்கை மரமான்னு போக போக தெரியும். நான் சொல்றதை திரும்ப சொன்னுமா? பிள்ளையார் குட்டிக்கோ. क्लां भरदरं विष्णुं शिवरं सर्वजं प्रसन्नं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ॐ भूः भूर्भुवः स्वरों अमो भारतसमस्ते दुर्ते चेत्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं போய் பொண்ணுடைய தோபனாரை கொண்டு வாங்கோ. போய் கூட்டிட்டு வாமா. என்னாச்சு ராமு? மாப்பிள்ளைக்கு தாண்டா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணத்தன்னைக்கு காலையில கூட ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் இருக்கு, நான் போயிட்டு காலையில 9 மணிக்குள்ள வந்துடுறேன்னு சொன்னாரு. அவருக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. பொறுமையா இங்க என்ன பண்றீங்க? ஐயர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? நானே டென்ஷன்ல இருக்கேன். என்னப்பா டென்ஷன்? மாப்பிள்ளைக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் இரு. அப்பா சர்ஜரியில இருக்கும்போது போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். நானே திரும்ப அக்காக்கு ஃபோன் பண்றேன்னு அவர் சொன்னாருல்ல. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன டென்ஷன் பண்ணா நான் டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? டென்ஷன் ஆகாதடா, பொறுமையா உன் மாப்பிள்ளை நினைச்சு பெருமைப்படுறா. கல்யாண நேரத்துல எமர்ஜென்சி ஒண்ணு கடமையை மறக்காம போயிருக்காரா, அது நினைச்சு சந்தோஷப்படுறா. சீக்கிரம் வந்துருவாரா, பொறுமையா வா வா. என்னடா சொல்ற? வாடா சொல்றேன், வா வா. வாங்கப்பா. என்னண்ணே புல் கட்டு கட்டினீங்களா?
டாக்டர் ஐயா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. ஐயா அம்மா. தாலியை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. எழுந்துருங்கம்மா ப்ளீஸ். வயசுல பெரியவங்க என் காலில் விழுந்துக்கிட்டு எழுந்துருங்கம்மா. அம்மா, எழுந்துருங்க ப்ளீஸ். நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும் ஐயா. ரொம்ப நன்றிம்மா. பசங்களை பார்த்துக்கோங்க. சரிங்க ஐயா. உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. உனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ மாமா. ஓ அமிர்தாவா? வேதவல்லி கிட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா? இந்த ஒரு நிமிஷம் மாமா கொடுக்குறேன். அக்கா மாமா. ஹலோ வெங்கட். வேதவல்லி சொல்லுங்க, ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதா? சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 15 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டேன். நான் இப்போ கிளம்புறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரேன். ஓகே சரி பை. பாய். போலாம். ஃபோன்லயே ரொமான்ஸா? ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்து தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குடா. மற்றவங்களுக்கு நம்மளால செய்ய முடிகிற உதவியை அவங்களுக்கு தேவைங்கிறப்ப செய்யறது தான் உண்மையிலேயே பெரிய உதவின்னு வேதவல்லி சொன்னா பாரு. சச் நைஸ் வேர்ட்ஸ். அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃப் எப்படி அழுதாங்க பார்த்தியா? உண்மையிலேயே டாக்டர்ஸ்லாம் கடவுளாக இருக்கணும்னு அவசியம் இல்லைடா. நல்ல மனுஷங்களாக இருந்தாலே போதும், மக்கள் அவங்கள கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹே, அந்த பட்டு வேட்டி சட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டல? அதெல்லாம் ரெடியாக இருக்குடா. யூ டோன்ட் வரி. போனவொடனே தாலி கட்டுறதுக்கு தான் நேரம் இருக்குடா. பாவம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வேற எல்லாம் போட்டது அப்படியே போட்டபடியே வந்துட்டேன். இந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. ஐம் so happy. எனக்காக வேதவல்லி காத்துட்டு இருப்பா தெரியுமா? ஆமாம் கொஞ்சம் வேகமாக போடா. சரி சரி. பசங்க பார்த்து பார்த்து. வெங்கட் 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 ஏய் வெங்கட் 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 சிவா வெங்கட் எந்திரா வெங்கட் சிவா வெங்கட் வெங்கட் சிவா வெங்கட் எந்திரா வெங்கட் எந்திரா எந்திரா வெங்கட் எந்திரா எந்திரா வெங்கட் வெங்கட் வேதவல்லி, honeymoon plan எல்லாம் பண்ணிட்டியா? அதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்கு? நான் ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்ப கூட ஒரு சர்ஜரிக்கு தான் போயிருக்காரு. மணமடிக்கு நேரா வந்து தாலியை கட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். மாமா
ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? மேடைக்கு வாங்க. இந்த பாருப்பா, மணி 9 ஆகுது, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை இன்னும் காணோம். நான் டென்ஷன் ஆகாம என்னப்பா பண்ண முடியும் சொல்லு. டென்ஷன் ஆகாதீங்க, நான் போடுப்பா. போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. ரிங் போயிட்டே இருக்கு மாமா. வேற ஏதாவது நம்பர் இருக்கா உங்ககிட்ட? தெரியலையே. ஐயா, ஐயர் மாப்பிள்ளைய வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. வருவாரியா? நீங்க போங்கயா. இதுக்கு தாண்டா போக வேண்டாம்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். இப்ப போயிருக்காரு, என்ன ஆச்சு பாரு. கவலைப்படாத பரமு, கவலைப்படாத. நீ ஹாஸ்பிட்டல் போன் பண்ணு. சரி. டேய், ஹாஸ்பிடல்ல இருந்து ஆல்ரெடி போன் வந்தாச்சுடா. அவர் கிளம்பியாச்சுன்னு 15 நிமிஷத்துல வர வேண்டிய டிஸ்டன்ஸ்டா. இப்ப 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரலன்னா நான் என்னடா பண்ண முடியும் சொல்லு. அடுத்த நாளில வர வழியில கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கும். வந்துருவாரு மாமா. அப்ப கூப்பிடுவாங்க. நீ மேடைக்கு வா. நீ மேடைக்கு வா. நீ ட்ரை பண்ற. சரிப்பா. ஐஸ்வானராய வித்மஹே லாலீலாய தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத். கவலைப்படாதீங்க, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நிதானமா வரட்டும். உங்க பொண்ணு கல்யாணம் இப்படிதான் நடக்கணும்னு பகவான் முடிவு பண்ணியிருந்தா அப்படிதான் நடக்கும். ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் சேமமா நடக்கும். ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? எப்பவுமே எங்களை பார்த்து தைரியமா இருங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்துவீங்க. இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அண்ணே. அவரை என்னன்னு கேளுங்கண்ணே. நான் கேட்டா அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் முகத்தை பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்கு. பரமு, நீ பதட்டப்பட்டா அவ்வளவு பதட்டப்படுறா இல்ல? ஏன் அனாவசியமா கவலைப்படுற? அவரே போன் பண்ணார்ல ஹாஸ்பிட்டல் இருந்து. வந்துகிட்டு இருப்பாருடா. அதான் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு இருப்பாரு. சீக்கிரம் வந்துருவாரு, கவலைப்படாது, பேசாம இரு. என்னடா ஹாஸ்பிட்டல் லைன் கிடைச்சதா? இல்லப்பா, ரிங் போயிட்டே இருக்கு. சைலண்ட் மோட்ல வச்சிருக்காரோ என்னவோ. பிஸியா இருக்கும்டா. மறுபடியும் ட்ரை பண்ணு, கிடைக்கும். இல்ல பேசிட்டு வரேன்டா. தேவி வித்மஹே விஷ்ணு பத்னி தீமஹே. சிவா, உழைக்க மாட்டேன்டா. அப்படிலாம் சொல்லாதவங்க. சிவா, நான் சொல்றேன். வேதவல்லிக்கு ரொம்ப சாரி சொன்னேன்னு சொல்றேன். பாவண்டா, என்னால 2வது கல்யாணமும். சுமாரா? இல்ல சிவா, நான் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம். என் ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணிடு. வேதவல்லி கிட்ட சொல்லி அவளை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். சொல்லு, அவன் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தாண்டா என் கடைசி ஆசைன்னு சொல்லு. ஏன்டா இப்படிலாம் பேசுற? உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. வேதனைகள் நீ தாண்டா தாலி கட்டுவேன். இல்லடா, நான் டாக்டர்ரா. என் பால்ஸோட கண்டிஷன் எனக்கு தெரியும். நான் பழைக்க மாட்டேன். வேதவல்லி கல்யாணம் வேதவல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. வேதவல்லி
சார் சொல்லுங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம் சார். எங்க இருக்கீங்க? வெங்கட் பேசல, வெங்கட் ஃப்ரெண்ட் சிவா பேசுறேன். சொல்லுங்க சிவா. வெங்கட் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. சிவா பகவத் பிரணாபம் சதசம் வச்சரம் தீர்க்கமாயுः